ஹலோ உறவுகளே, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம். எண்ணெய் ஊற்றி மசாலா பொடியெல்லாம் போட்டு வணக்கிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வணக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி ஊற்றணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும்போது ஒரு தக்காளி சேர்த்து போட்டு அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஊற்றணும். தக்காளி போட்டு அரைச்சா பிரியாணிக்கு கலர் கொடுக்கும், அதுக்காக தக்காளி போட்டு அரைக்கணும். தயிர் ஊற்றிக்கணும், தயிர் ஊற்றினா டேஸ்ட் கிடைக்கும். தயிர் ஊற்றி வணக்கிட்டு காய்கறி போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, சோயா பீன்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறியை போட்டு வணக்கிட்டு மசாலா பொடியெல்லாம் போட்டுட்டு அரிசி போடணும். அரிசி போட்டு அந்த தண்ணியிலே கொஞ்ச நேரம் அப்படியே வேகணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அந்த அரிசிலையும் பிடிக்கும். அதனால் காய்கறி போட்டோன்னே அரிசி போட்டு நல்லா வணக்கணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா வணக்கணும். வணக்கிட்டு அரிசி போட்டதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி உப்பு காரம்லாம் டேஸ்ட் பாருங்கள். தண்ணியில் டேஸ்ட் கரெக்டாக இருந்தால் விட்டுடலாம், பத்தலைன்னா உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சு 2 விசில் விட்டால் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டாக இருந்துச்சு, நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.